தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. அன்னையை புகழ்ந்து கரங்களை உயர்த்தி பாடுவோம். வாழ்க 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 கொடியேற்றம் நடைபெற இருக்கிறது. கொடியேற்ற நிகழ்வின் போது கொடியேற்ற பாடல் இசைக்கப்படும். நாம் அனைவரும் பக்தி உணர்வோடு இந்த திருக்கொடியேற்றத்தில் பங்கு கொள்வோம். இப்போது அருத்தந்தை ஜேக்கப் அடிகளார் அன்னையின் திருவுருவ கொடியை மந்திரித்து புனிதப்படுத்துகிறார். இப்போது நம்முடைய சென்னை சமூக சேவை மையத்தின் இயக்குநர் பரிந்துரை வழியாக குழுமிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் குழந்தைகளையும் இளையோரையும் பெற்றோரையும் பெரியோரையும் பங்கு தந்தையும் இந்த நாட்களில் அன்னையை நோக்கி வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களையும் கனிவோடு ஆசிர்வதித்து அவர்களுக்காக மகனிடத்தில் பரிந்துரை செய்து அவருடைய தேவையெல்லாம் நிறைவேற்றி தந்து மீண்டும் எங்களோடு தான் தங்கியிருக்கிறேன் என்பதை நான் கொடியிறக்கத்தின் வழியாக தெரிந்து கொள்கிறோம். நீர் விண்ணகத்தை மட்டும் சார்ந்தவர் அல்ல, மன்னகத்தை சார்ந்த தாய் என்பதை நாங்கள் உணர்ந்து நம்பிக்கோடு உன் வழியாக நாங்கள் எழுப்புகின்ற அனைத்து வேண்டுதலுக்கும் தந்தை மகன் தூயாவர் எங்களுக்கு செவி சாய்த்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக பரிந்துரை செய்யவும் பாதுகாப்பு தரவும் எங்களுடைய தேவை நிறைவேற்றவும் எங்களுக்கு அருளுதவி புரிவராக. நம்முடைய இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இந்த திருவ படத்தை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி தருகிறாக. ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. அருளிருந்த மரியே வாழ்க. இப்போது அன்னையின் திருக்கொடியானது ஏற்றப்படுகிறது. நம்முடைய 112வது ஆண்டு பெருவிழா இனிதே துவங்குகிறது. அன்னையின் கொடி பாடலோடு
தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கூற்றுக்கு இணங்க அனைவருக்கும் மனித குலத்தின் தாயாக நமது மீட்பின் விடுதலையாக இருக்கும் அன்னை மரியாளின் திருவிழாவினை கொண்டாட ஒரே குடும்பமாக நாம் இன்று கூடி வந்துள்ளோம். விடிவெளி என்பது சூரிய உதயத்திற்கு முன்பாக அதிகாலையில் எழக்கூடிய விண்மீன். அதேபோல் நம் அன்னை மரியாளும் தம் திருமகனுக்காக கடவுளின் சிந்தனையிலும் உள்ளத்திலும் உருவாக்கப்பட்ட விண்மீன். மனித குல மீட்பிற்காக ஒளிரும் விடியற்கால விண்மீனாக தன்னையே இறை சிந்தனைக்கு தந்தவர் நம் அன்னை மரியாள். அவர் வாழ்நாள் முழுவதும் இறை வார்த்தையையும் இயேசுவின் போதனைகளையும் சிந்தித்து வாழ்வாக்கியவர். அன்னையின் திருவுருவக் கொடி உயர்ந்து பறப்பது போல நாமும் நம் எண்ணங்களில் இறை வார்த்தையை உட்புகுத்தி நமது மீட்பிற்காக உழைப்போம். அன்னை மரியாளினைப் போல இயேசுவின் போதனைகளையும் கட்டளைகளையும் வாழ்வாக்கி பிறருக்கு விடிவெளியாக மாறிட வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே தந்தையார் கடவுளிடமிருந்தும் வாழ்வார் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியோடு இருப்பதாக. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்னை மரியாவுக்கு புகழும் எல்லா விதங்களும் போற்றக்கூடிய ஒரு தாயாக இறைவன் நமக்கு கொடுத்ததை நினைத்து நாம் இன்றைய தினம் நன்றி சொல்ல ஒன்று கொண்டிருக்கின்றோம். அந்த தாயின் உருவம் தாங்கிய கொடியை நாம் விண்ணை நோக்கி எழுப்பியிருக்கின்றோம். அதே தாய் மரியா விண்ணில் மட்டுமல்ல மண்ணிலும் நம்மோடு இருந்து நம்முடைய துன்பங்கள், கஷ்டங்கள், நோய்கள், நோக்காடுகள், பல்வேறு இடர்பாடு யாவற்றும் நமக்கு விடுதலை பெற்று தருகின்ற விடிவெளி நாயகியாக தாயாக நம்மோடு இருக்கின்றார். எந்த வேளையிலும் நாம் அம்மா என்று கூவி அழைக்கும்போது தாய் ஓடி வந்த என் மகனே மகளே, உனக்கு நான் துணையாக இருக்கின்றேன், உன்னை நான் சுமந்து கொண்டு உனக்காக என் மகனத்தை பரிந்துரை செய்கிறேன், நீ கவலைப்படாதே, பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி நமக்கு ஆறுதல் சொல்லி நம்மை சிரம் பிடித்து வழிநடத்தின தாய்க்கு நன்றி சொல்ல ஒன்று கொண்டிருக்கின்றோம். அவை இந்த வேளையிலே நம் ஒவ்வொரு கருத்தில் ஒன்றாக இணைத்து இந்த தெய்வீக திருப்பலி வழியாக தந்தையார் கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரும் தம்மோடு ஒன்றாக இணைத்து கொண்டு பலி ஒப்புவிக்கின்றார். இது ரத்தம் சிந்தாத பலி, கல்வாரி பலியானது இரத்தத்தோடு ஒப்புவித்த பலி. ஆனால் இந்த கல்வாரி பலியானது ரத்த சிந்தாத பலியாக நாம் இயேசுவோடு இணைந்து நாம் ஒப்புணர்வு வந்திருக்கு. பல கருத்தில் கேட்கக்கூடாது. நம்பிக்கையோடு குடும்பப்படியாக ஒரே ஒரு கருத்தை நீங்கள் வலியுறுத்தி கேட்கும் பொழுது கண்டிப்பாக இந்த திருவிழா முடிவதற்குள்ளாக அந்த கருத்தை தாய்மொழியை நமக்காக பரிந்துரை செய்து பெற்றுக் கொடுப்பதால் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அரவணைகளை வைத்துக்கொண்டு மகனை ஒரு பக்கத்திலும் நம்மையே ஒரு பக்கத்தில் சுமந்து கொண்டு என்னாலும் கடவுளை போற்றி கொண்ட தாயை நாம் இன்றைய தினம் பெருமையோடு கொண்டாடுவதனை நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் இங்கே சூழ்நிலைக்கின்ற அருத்தந்தையர்கள் அனைவர் பெயராலும் அருத்தந்தை காணிக்கராஜ், அருத்தந்தை போஸ்கோ மற்றும் நான் உங்களுடைய பங்கு தந்தை மற்ற சூழ்நிலை ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை நாங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும். சரியா? பங்கு தந்தையோ அல்லது மற்ற குருக்களோ உங்களுக்கு வாழ்த்து சொல்லும்போது திருப்பி ஜோராக கை தட்டுங்க. எல்லாம் கையை தூக்கி வாழ்க வளர்கன்னு சொல்லணும். புரியுதா? அதை கற்றுக்கொள்ளணும். மற்றவங்களாம் ஆகையால் எப்பொழுதும் பணியான புனித மரியாதையும் வானத்துதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மோது இரக்கம் வைத்து நம்ம குற்றங்கள் பாவம் அனைத்து மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இவ்வாறு அந்தாமே அவர்களுக்கு துணைப்பதால் உமது திருவை மென்மேலும் பெற்று தன் மக்களின் புனிதத்தை கண்டுகளிக்கவும் மக்களின் குடும்பங்கள் அனைத்தையும் தன் அரவணைப்பினாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமால் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 10-17 வரை. ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு அறியும்போது அவன் வெண்ணெயையும் தேனையும் உண்பான். அந்த குழந்தை தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு முன் உம்மை நடுநடுங்கச் செய்யும் அரசர்கள் இருவரின் நாடுகளும் பாலை நிலமாக்கப்படும். எப்ராயிம் யூதாவை விட்டு பிரிந்து போன பின் இந்நாள் வரை வராத நாட்களை உன்மேலும் உம் நாட்டு மக்கள் மேலும் உம் தந்தையரின் குடும்பத்தார் அனைவர் மேலும் ஆண்டவர் வரை செய்வார். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.